ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் மகேந்திரா. அண்ணா யூனிவர்சிட்டி லேட்டஸ்ட் 3 அப்டேட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா கைண்ட் அட்டென்ஷன் டு த காலேஜஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி டைம் டேபிள் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது மென்ஷன் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க நம்முடைய COE 1 அஃபிஷியல் வெப்சைட்டில். அடுத்து ரெண்டாவது அப்டேட், இதெல்லாம் டுடே அப்டேட்டு, ஓகேங்களா? அது என்ன பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே 2025 செமஸ்டர் எக்ஸாம், அதில் ஸ்பெஷல் எக்ஸாம் எழுத போகிறாங்க பார்த்தீங்களா? அதாவது அரியர் வச்சு இந்த ஸ்பெஷல் கேஸ் சொல்லுவாங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸு, அவங்களுக்கான எக்ஸாம் ஹால் டிக்கெட் பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் கேஸ்னால் தெரியும்ல, இந்த மேக்ஸிமம் பீரியட் ஆஃப் ஸ்டடி அவங்க தான் அவங்களுக்கான எக்ஸாம் ஹால் டிக்கெட் அப்படின்றது பப்ளிஷ் ஆகியிருக்கு. அவங்க பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்டிவ் எக்ஸாமினேஷன் சென்டரை அவங்க கான்டாக்ட் பண்ணி அந்த ஹால் டிக்கெட்டை வந்து அவங்க கலெக்ட் பண்ணிக்கலாம். அதே சமயம் எக்ஸாம் சென்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எக்ஸாம் ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ டுடே லேட்டஸ்ட்டாக அப்டேட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? அடுத்து தேர்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த ஏப்ரல் மே 2025 எக்ஸாம் ரெகுலரில் படிக்கிறவங்க எழுத போகிறாங்க பார்த்தீங்களா? அவங்க எழுதுறதுக்கான அந்த ஹால் டிக்கெட்டு அட்டண்டன்ஸ் ஷீட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹால் டிக்கெட்லாம் சப்ஜெக்ட்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றதான் பார்த்தீங்கன்னா காலேஜஸ் வந்து விசிட் பண்ணுற மாதிரி வெப் போர்ட்டலில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க ஹால் டிக்கெட் அண்ட் அட்டண்டன்ஸ் ஷீட், ஓகேங்களா? அது யாருக்குன்னா எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு. எக்ஸாம் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க, பட் அந்த காலேஜஸ் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டிக்கு பே பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்படி ஒரு சில காலேஜஸ் இப்படி இருப்பாங்க, ஓகேங்களா? அதனால் மென்ஷன் பண்ணியே சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் பெய்டு காலேஜஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்க தான் ரெஜிஸ்டர் கேண்டிடேட்ஸ், அவங்களுக்கான ஹால் டிக்கெட் அந்த அட்டண்டன்ஸ் ஷீட் பார்த்தீங்கன்னா அதாவது காலேஜஸ் மட்டும் பார்க்கக்கூடிய அந்த யூனிவர்சிட்டி வெப் போர்ட்டல் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த வெப் போர்ட்டலில் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து அந்த ஹால் டிக்கெட்டு அந்த அட்டண்டன்ஸ் ஷீட்லாம் கரெக்டாக பார்த்துட்டு ஹால் டிக்கெட்லாம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா காலேஜஸுக்கு வந்து வெப்சைட் மூலமாகவே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா காலேஜஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கிடுவாங்க. ஏன்னா அந்த ஹால் டிக்கெட்லாம் யூனிவர்சிட்டியிலேருந்து காலேஜஸ் வந்து கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் அதெல்லாம் ஒன்ஸ் வெரிஃபைட் பண்ணிவிட்டு அப்ரூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கு பிஃபோர் தான் உங்கள் கையில் வந்து ஹால் டிக்கெட்லாம் கொடுப்பாங்க, ஓகேங்களா? எந்த ஹால் டிக்கெட்டை பற்றி பேசுகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே 2025 இந்த செமஸ்டர் எக்ஸாம் ஹால் டிக்கெட்டை பற்றி தான் பேசுகிறேன். ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் பேசிக்கிட்டு இருக்கேன், ஓகேங்களா? அதே மாதிரி இந்த டைம் டேபிள் நோட்டிஃபிகேஷனில் வந்து அந்த டைம் டேபிள் வந்து ரெகுலரில் படிக்கிறவங்களும் சரி, இப்போ அரியர் வச்சுருந்தவங்களுக்கும் வைக்கிறவங்களுக்கும் சரி, அவங்க எக்ஸாம் எழுத போகிறதில்ல டிபார்ட்மெண்ட் வைஸ் பார்த்திங்கன்னா இந்த அடிஷன் சேஞ்சஸ்லாம் பண்ணுறாங்க, ஓகேங்களா? அடிஷன் அதாவது சப்ஜெக்டை வந்து மிஸ் ஆகிருக்கும், அதை வந்து ஆட் பண்ணுறது, அதுதான் அடிஷன். சேஞ்சஸ்னால் பார்த்தீங்கன்னா ஒரே எக்ஸாம் டேட்டில் 2 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். அதை கொஞ்சம் பார்த்து செக் பண்ணிவிட்டு அந்த எக்ஸாம் மட்டும் வேறு ஒரு டேட்டை சேஞ்ச் பண்ணி அதே செஷனில் ஆஃப்டர்நூன் செஷன் இருந்துச்சுன்னா அது ஆஃப்டர்நூன் செஷனில் கூட பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க நம்முடைய COE அஃபிஷியல் வெப்சைட்டில் போய், ஓகேங்களா? அதெல்லாம் செக் பண்ணி என்ன எதுன்றதை பார்த்துக்கோங்க.